ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு தாமரைக்குளம் ஐஓபி தெருவில் இருந்து நம்ம கேபி விலை குமாரபெருமாள் விலை போகிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம வந்து பைப்பு வந்து கம்மியான லெவலில் இருக்குது, குறைஞ்ச உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த பகுதியில் அந்த வீடியோ போடும்போது அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து அந்த பைப் இருக்க ஏரியாவோட அருகில் இருந்த ஒரு சகோதரர் வந்து நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்கள் நல்லது செய்கிறதா இருந்தால் இந்த தெருவுக்குள்ளே நிறைய கோரிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார். நீங்கள் என்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்து இப்படி ஒரு எங்கள் தெருவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அது என்ன பிரச்சனை, என்ன கோரிக்கை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவங்க தெருவில் பார்த்திங்கன்னா அந்த பொதுவழி பாதை அந்த பொதுவழி பாதையில் ஒரு மாமரம் நிற்குது. அந்த மாமரம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்லாக் சாலையில் அப்படியே ஒரு ஓரம்னு சொல்ல முடியாது, அந்த பாதையிலேயே நிற்குது. இது பிரச்சனை இல்லை. அந்த மரம் நிற்கிறதுல அதோட கிளை பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்லேருந்து வர்ற லைன், ஹெவி லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டியபடியே நிற்குது. இது வந்து காற்று பயங்கரமாக அடித்தா அந்த பகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காற்று அடிக்கும்போது இது அசையும் போது அந்த லைன் வந்து அப்பப்போ ட்ராப் ஆகுது, ஃப்யூஸ் போகுது, சில நேரத்தில் பவர் சப்ளையும் இல்லாமல் ஆகுது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து அதிகாரிகள், அதுக்கப்புறம் மின்வாரிய அதிகாரிகள் இதை வந்து கவனத்தில் எடுத்து அந்த பொது பாதையில் இருக்கிற அந்த மரத்தை அகற்றி தந்தால் அந்த பகுதி மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்னும் ஒன்று, அந்த கிளைகள் அந்த மின்வாரிய லைன்கள் கூட உரசும் போது அது மக்களுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சொல்கிறது நீங்கள் பொய்யா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சென்சிட்டிவான விஷயமாக நீங்கள் எடுக்காட்டா அந்த இடத்துல நேரில் போய் நீங்களே பார்த்தா கூட உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதோட பிக்சர் தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து அந்த வழியாக போக்குவரத்து பண்ணுற பயணிகளுக்கும் அண்ட் அந்த பகுதி மக்களுக்கும் ஃப்யூச்சரில் இல்லை இன்றைக்கே கூட அது ஒரு ஆபத்தாக தரலாம். அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு கோரிக்கை வீடியோ. ஸோ தயவு செஞ்சு நான் மேலே சொன்ன அந்த அதிகாரிகள் வந்து இதை வந்து உடனடியாக பார்வையிட்டு அதை உடனடியாக கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஆவாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அதிகாரிகள்கிட்ட அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களாம், எதுவுமே நடக்கலை. ஸோ கடைசியாக நம்மளை தேடி வந்தாங்க, நம்மளும் சரி நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ விரைவிலே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஒரு கோரிக்கையாக போடுறேன். ஸோ தயவு செஞ்சு அதை என்னங்கிறத பார்த்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் இந்த வீடியோவோட இந்த செயலோட இந்த கோரிக்கையோட ரிசல்ட் என்னங்கிறத அது சரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அடுத்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.